டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்க வேளங்குடி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேளங்குடி கோட்டையூர் வேளங்குடி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அம்மையில் தான் இருக்கோம். அது பக்கத்தில் தான் இருப்பாங்களே, அங்கே தான் வயலாட்சி அம்மன் கோயில் இருப்பாங்க. நாங்கள் இப்போ கூட ரீசெண்டாக வந்திருந்தாங்க, அடிக்கடி வருவாங்க. அந்த திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றது நண்பர்களே. அந்த வயலாட்சி அம்மன் ஜூம் பண்ணனே, அந்த கோயில் தெரியாது உங்களுக்கு, இப்போ ஜூம் பண்ணுறேன். அந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் நண்பர்களே. நாங்கள் வருஷம் வருவோம். பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, இந்த பாருங்கண்ணே, ஐயனார் கோயில். அது சாதாரணமாக தான் இருந்துச்சு கம்மாக்கரையில். இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக. அண்ணே, இதனுடைய பட்ஜெட் எவ்வளோண்ணே அப்ராக்சிமேட்டாக உங்களை காட்டுறேன்? எவ்வளோண்ணே? ஓ நண்பர்களே, இந்த கோயில் ஒன்று ஐயனார் கோயில் நண்பர்களே. இந்த கே வேளங்குடியினுடைய அந்த கம்மா வாசலில் இருக்குது நண்பர்களே. அங்கே பாருங்களேன், அந்த பிரம்மாண்டமான ஒர்க்கு போயிட்டுருக்குது. அது 1 கோடிக்கு மேலே அதனுடைய பட்ஜெட்டு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஐயனார் கோயில் நண்பர்களே. இப்போ நான் எனக்கு இந்த ஃபிஷ்ஷிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு நண்பர்களே. ஏன்னா இது எனக்கு ஒரு ஹாபி மாதிரி வச்சுக்கிறேன். நேற்று கூட வாங்கிட்டு போனேன், ஒரு விரால் மீன் வாங்கிட்டு போனேன். அதை பற்றி வீடியோ கூட போட்டிருக்கேன். இது பாருங்கள், மக்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இந்த கோயிலினுடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அண்ணே, இந்த வருஷம் ஏலத்துக்கு கூடவே இல்லை. இந்த வருஷம் எவ்ரி இயர் குத்தை கொடுவாங்க நண்பர்களே. இந்த வருஷம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு குத்தைக்கு விடலாம். பொதுமக்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். அந்த வகையில் இந்த பாருங்களேன், மக்கள் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த வலையில் பிடிச்சிருக்காங்க. நேற்று நான் ஒரு விரால் வாங்கிட்டு போனேன், அதை பற்றி வீடியோ கூட போட்டிருக்கேன். இப்போ நம்ம சண்முகம் இந்த வாங்கியிருக்காரு பாருங்களேன். நான் இந்த பாருங்கண்ணே, அண்ணே சண்முகம் அண்ணே, இந்த மீன் எடுத்து காட்டுங்க. அந்த அவங்க துள்ளுது பாருங்கள் நண்பர்களே. கொஞ்சம் பக்கத்தை கொண்டு வாங்கண்ணே, இங்கே கொண்டு வாங்கண்ணே. இங்கே பாருங்கள் நண்பர்களே, அவர் இந்த மீனை சண்முகம் அவர் வேளங்குடி வீடு, உங்களுக்கு வேளங்குடி சண்முகம் எங்கள் வீடு உங்களுக்கு பழத்து வடகுடியில் இருக்கார். இங்கே பாருங்களேன், மீனக்க பாருங்களேன். ஆனால் இப்படி கொஞ்சம் போடுங்க, துள்ளதை பார்க்கணும் மக்கள். இங்கே பாருங்களேன், உயிரோடு இருக்கு நண்பர்களே. இது பாருங்கள், நானே கையில் எடுத்து காட்டுறேனே, உயிரோட. இந்த ஒரு மீன் 1 கிலோ இருக்குது நண்பர்களே. இந்த மீன் ஒரு 3/4 கிலோ, இன்னும் 2 மீன், மொத்தம் 4 மீன் இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்களேன், 4 மீன் இருக்குது. 4 மீனும் ஃபுல் அண்ட் ஃபுல் உயிரோடு இருக்குது. இப்போ தான் பிடிச்சது. சண்முகண்ணே, நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க இதை? இப்போ நம்மளுக்கு இப்போ கம்மாக்கரில் கொடுத்தனால 350 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனே சார், நான் டியர் ஃப்ரெண்ட்ஸு, இந்த கம்மாக்கரை பிடிச்ச இடத்துலையே வாங்கினதுனால அண்ணன் என்ன சொன்னார்னாக்கா 350 ரூபாண்ணே. வெறும் 350 ரூபா தான் நண்பர்களே. இது எத்தனை கிலோ இருக்கும்ண்ணே அவங்க வெயிட்டு? 2 கிலோ மொத்தம் 3 கிலோ 2 கிலோ இருக்கும். 2 கிலோ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வெளியில் வாங்க முடியாது மார்க்கெட்டில். மார்க்கெட்டில் உயிரோடு இந்த மாதிரி கிடைக்காது. கிடைக்கும், பட் காஸ்ட் 1 கிலோ எவ்வளோண்ணே வெளியில்? 500 ரூபா. 500. என் தம்பி சதீஷ் சென்னையிலேருந்து இருக்கார் சதீஷ். அவர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. அவருக்காக தான் இந்த மீனை வாங்குறாங்களாம். அது சொன்னாங்க அவங்க. இப்போ கெஸ்ட்டு வந்திருக்காங்க சென்னையிலேருந்து, அதுக்காக தான் இந்த மீன் வாங்குறது. உயிரோட. ஆமாம் நண்பர், உயிரோட பிடிச்சி 500 போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாப்புல. ஆமாம், அவங்க இந்த பாருங்க, இப்போ 4 மீன் பிடிச்சிட்டாங்க. வெயிட் எவ்வளோ? எத்தனை கிலோ இருக்கும்? 3 கிலோ இருக்கும். 2.5 கிலோ இருக்கும். 2.5 கிலோ. என்ன கண்டிப்பாக 2.5 கிலோ கண்டிப்பாக இருக்கும். அது 350 தான் தேவை போயிடுது நண்பர்களே. மார்க்கெட்டில் வாங்க போனோம்னாக்கா, அண்ணே மார்க்கெட்டில் விட்டு எவ்வளோ சொன்னீங்க? மொத்தத்தில் எவ்வளோ சொல்லுங்கள்? 1000 ருபீஸ்க்கு மேலே தான் நண்பர்களே வரும். இல்லை மொத்தத்துலேயே 1000 இங்கே பிடிக்கிற பக்கம் 1000லேருந்து 1500 ருபீஸ் வரைக்கும் காரைக்குடி நண்பர்களே. சென்னையாக இருந்தாக்கா, நான் சென்னையிலேருந்து ஒரு நண்பர் இருக்கார், மிஸ்டர் சதீஷ். அவர் சொல்ல 30 கிலோவே அங்கே ஒரு கிலோவே 1000 ரூபாய் தம்பி. 700 800 இருக்கும். ஆமாம், அது வாங்கியிருக்காங்க நண்பர்களே. அதை எனக்கு டைம் பாஸ்க்காக நான் இப்படியே வருவேன், வாக்கிங் வருவேன், இந்த நேச்சர் என்ஜாய் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய ஒரு டைம் பாஸ் ஹாபின்னு வச்சுக்கணேன். எனக்கு ஸ்கூல் டேஸ்லாம் போய் சைக்கிளில் போவோம். நான் படிக்கும்போது ஸ்கூலில் சைக்கிளில் போய் ஃபிஷ்ஷிங் போவோம். அது எனக்கு ஒரு ஹாபி. பிடிச்சிட்டு வருவோம் நண்பர்களே. பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அடி கொடுப்பாங்க மீன் பிடிக்க போனதுக்கு. நாங்கள் என்ன பிடிப்போம், எங்கள் மீனை பிடிச்சி யாருக்காவது கொடுத்துருவோம். ஓகே நண்பர்களே, என்னுடைய பழைய நினைவுகளை இப்போ நான் ரீக்ரியேட் பண்ணுறதில்ல சார், உங்களோட ஷேர் பண்ணுறது ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி
ஹேவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஹாபி வச்சுக்கணும் நண்பர்களே. இதை வச்சுக்கணும், நேச்சர், இந்த மாதிரி நேச்சரை லவ் பண்ணணும், இந்த மாதிரி மரங்கள் இயற்கையை லவ் பண்ணணும். நான் மாடி தோட்டம் வச்சுருக்கேன் நண்பர்களே. 3வது மாடியில் ஒரு ஆர்கானிக் தோட்டம் போட்டிருக்கேன். ஆமாம், உங்களுக்கு டெய்லி அதில் தானே உங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு காய்கறிகளை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி இன் தட். ஐ எம் பாசிங் மை டைம் வெரி ஹாப்பிலி அண்ட் நைஸ்லி, லவ்விங் த நேச்சர். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இந்த மீனெல்லாம் அவங்கள்ட்ட காட்டிட்டு நானே சண்முக அண்ணத்துக்கு போய் காட்டுவார், உயிரோடு இருக்கும். அப்படியே நல்லா 4 மீன் நல்லா விரிச்சு காட்டுங்க. 4 மீன் இருக்கு நண்பர்களே. இதோட காமிச்சிட்டு ஹேவ் ஏ நைஸ் ட்யூஸ்டேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ண நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். ஒவ்வொருத்தரும் ஒரு ஹாபியை வச்சுக்கணுன்றது தான் என்னுடைய பர்பஸ் ஆஃப் அப்லோடிங் திஸ் வீடியோ இன் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.